இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என பன்முகத் தன்மை கொண்ட ராஜேந்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து பேசியது அங்கிருந்த அனைவரையும் கண்கலங்க வச்சிருக்கு. அந்த வீடியோவில் தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி இவர்கள் இருவருக்கும் இப்படி ஒரு பந்தமா என கேட்க வச்சிருக்கு. அதில் பேசிய ராஜேந்தர், நான் தரையில் அமர்ந்து அண்ணாந்து பார்த்த ஒரே ஒரு ஸ்டார், என் இதயத்தில் என்றும் உதிராத ஸ்டார், என் உதிரத்தை உருக வைக்கும் ஸ்டார், ஒரு சூப்பரான ஸ்டார், அது சூப்பர் ஸ்டார் என தனக்கே உரிய பாணியில் அடுக்குமொழியில் பேசி அரங்கத்தில் இருந்த அனைவரையும் நெகிழ வைத்தார் ராஜேந்தர். தொடர்ந்து பேசிய ராஜேந்தர், நான் சினிமாவில் பெரிய ஆள் ஆவதற்கு முன்பே ரயில் பயணங்கள் படத்தை பார்த்துவிட்டு என்னை பாராட்டியவர் ரஜினி. நான் பெரிதாக வளராத அந்த காலகட்டத்திலேயே என்னை அழைத்து ஓட்டலுக்கும் அழைத்து சென்றவர் ரஜினி. அவர் இருக்கும் இந்த மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்த பாக்யராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது என்னுடைய மனைவிக்கு அடிக்கடி ஃபோன் செய்து டிஆர் எப்படி இருக்கிறார், அவருக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் யார் என அடிக்கடி கேட்டு என்னை பற்றி நலம் விசாரித்தவர் லதா அம்மா என்று கண்கலங்கி பேசிய ராஜேந்தர், உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்தில் ரஜினி நடிக்க வேண்டியது, கடைசி நேரத்தில் அது தட்டி போய்விட்டது. அந்த படத்திற்கு மட்டும் நான் இசையமைத்து இருந்தால் இன்றளவும் அந்த இசை கொண்டாடப்பட்டிருக்கும். ரஜினிக்காக அப்படி ஒரு இசையை நான் அமைத்திருப்பேன். அந்த வாய்ப்பு தட்டி போனதை நினைத்து நான் பலமுறை வருத்தப்பட்டு இருக்கிறேன். ஆனால் கூலி திரைப்படத்தில் அவருக்காக நான் பாடும் வாய்ப்பை அனிருத் அவர்கள் அமைத்து கொடுத்தார். ஆனால் கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு என்னால் கலந்து கொள்ள முடியாமல் போனது. இசை வெளியீட்டு விழாவிற்கு வராத ராஜேந்தரை மதித்து அந்த மேடையிலேயே பேசிய பண்பு ரஜினிக்கு மட்டும்தான் உள்ளது. அப்படி ஒரு பண்பானவர் ரஜினிகாந்த் என்று ராஜேந்தர் கண்கலங்கி அந்த மேடையில் பேசியிருந்தார். நான் உடல்நலக் குறைவாக இருக்கும்போது பல கோடிகளை கொடுத்து எனக்கு உதவி செய்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் இல்லை என்றால் நான் இல்லை. இன்று நான் உயிரோடு இருப்பதற்கு காரணமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னை அடிக்கடி நலம் விசாரித்து கொண்டே இருப்பார் என அன்புடன் பல விஷயங்களை ராஜேந்தர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். இது சோசியல் மீடியாவில் தற்போது மிக பெரும் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் உதவி செய்திருப்பார் என ஒரு தரப்பு மக்கள் சொன்னாலும் இன்னொரு தரப்பு மக்கள் ரஜினிக்கு எதிராக தான் பேசி வருகிறார்கள். தொடர்ந்து ரஜினிகாந்த் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என அவரது ரசிகர்கள் விருப்பப்படுகிறார்கள். அது அப்படியே நடக்கும் என ராஜேந்தரும் சொல்லியிருக்கிறார்.